மோட்டோ. அங்க பாத்தீங்களா, என் கடையில வாங்கி தின்ன சமோசாவுக்கு காசு கொடுக்கல. இங்க எவ்வளவு ஆட்டம் போடுறாங்கன்னு அவங்கள ஒரு வழி பண்ணணும். வாங்க வாங்க வாங்க, விடக்கூடாது அவனை. ஏய் மோட்டோ, அங்க பாரு, உங்ககிட்ட இருந்து கடனை வசூல் பண்ண வந்திருக்காங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணு மோட்டோ. நான் என்ன பண்றது? எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே கேட்டுக்கோ. ஐடியா. நமக்கு தான் ஆபத்து. இது என்ன புது விதமான ஐஸ் ஸ்கேட்டிங்கா இருக்கு? டீ கடை அண்ணாச்சிக்கு என்னாச்சு? திடுதிப்புன்னு என்னென்னமோ பண்றாரு. இடுப்பொழும்பே உடைஞ்சிருச்சு போல இருக்கு. ஸ்கேட்டிங் நல்லா தான் இருந்தது. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை முதல்ல கொடுங்க, இல்லன்னா உங்களோட எலும்பை எப்படி உடைச்சிருவேன். மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது யோசனை சொல்லு. ஐடியா. நீங்க எல்லாரும் ஐஸ் ஸ்கேட்டிங் மேல ஸ்கேட்டிங் பண்றத பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பார்க்க 16 கண்ணு வேணும். ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த பார்க்கே நம்ம ஐஸ் பார்க்கா மாத்தினா எப்படி இருக்கும்? குழந்தைங்க எல்லாம் வந்து குதூகலமா விளையாடும். எல்லாரும் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க, குடும்பத்தோட வந்து விளையாடுவாங்க. இத வச்சு நாம லட்சக்கணக்கா பணம் சம்பாதிக்கலாம். எல்லார் கடனையும் அடைச்சிட்டு நாமளும் செட்டில் ஆயிடலாம். ஆமா, இந்த ஐஸ் பார்க்க நம்ம எப்படிப்பா உருவாக்குறது? என் அருமை நண்பர்களே, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதோ என்கிட்ட இருக்கிற ராக்கெட்டை பாருங்க. எந்த திசையை நோக்கி இந்த ராக்கெட் உயரமா பறக்குதோ அந்த இடத்துல எல்லாமே பனியா வந்து கொட்டுன்னு கொட்டும். அப்புறம் இந்த இடம் முழுக்க ஸ்னோ பார்க்கா மாறிடும். ஆனா பெரிய மண்டையா, எதுக்காக இவ்வளவு ராக்கெட்டை கொண்டு வந்திருக்க? ஒருவேளை இதுல ஒரு ராக்கெட் வேலை செய்யலன்னா என்ன பண்றது? அதனாலதான் இத்தனை எடுத்துட்டு வந்தேன். நான் ராக்கெட்டை விடுறேன். அட மோட்டு, என் அருமை நண்பா, நீ என்ன பண்ணிருக்க? மாமனாரே, மாமியாரே, அட என்ன எதுக்கு இப்படி துரத்துற? நான் தான் உனக்கு உயிர் கொடுத்தேன், என்ன விட்டுரு. இவனுக்கெல்லாம் சேர்ந்து நம்மள முட்டாளாக்க பாக்குறானுங்க. அடிங்க. கூட்டமா ஓடுறாங்க. நம்மளால முடிஞ்சது. மோட்டோ பத்லோ வெளிய வாங்க. மோட்டோ பத்லோ வெளிய வாங்கன்றல. ஏய் மோட்டோ, காலங்காத்தாலே அவனுங்க எல்லாம் கூட்டமா நம்மள பொளக்க வந்துட்டாங்க. எஸ்கேப் ஆயி ஒளிஞ்சிக்கலாமா? மோட்டோ குடிக்கறாங்க, கட்ல கேட்ச் பண்ணிக்க. வெளியில வாங்க. வர போறீங்களா இல்லையா? இல்ல நாங்க வெளிய வர விரும்பல. இங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அட மோட்டு, என் அருமை நண்பா, கொஞ்சம் இங்க பாரு. நம்ம ஊரே சுவிட்சர்லாந்து மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? என் ராக்கெட் செஞ்ச ஜகஜாலத்தை பாத்தீங்களா? ஒரே ராத்திரியில எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. எனக்கு என்னவோ இப்ப நாம ரெண்டு பேரும் சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கிற மாதிரியே இருக்கு. மோட்டோ, உன்னால தாயா நான் கனவுல மட்டுமே பாத்துட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் இப்ப என் வாழ்க்கையில நான் நேர்லயே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மண்டையா, நம்ம ஊரை பாக்குறதுக்கு பக்கத்து ஊருக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாம டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள அலோ பண்ணோம். ஏ மோட்டோ, இப்ப உன்னை பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு தெரியுமா? சும்மா தான்.
எனக்கு குளிர்ச்சினாலே ரொம்ப அலர்ஜி, தாங்க முடியல. சீக்கிரமா சுட சுட டீய குடுக்க சொல்லு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா கவிதை சொல்றீங்க? பச்சுக்கு வித்தியாசம் தெரியாதா? பிச்சு போடுவேன். தம்பி, நான் கேட்டது டீ. டீ மாதிரி இல்ல, சூடா ஒரு டீ கூட. காரம் தாக்கலையே, என்னால முடியல. உடனே போய் கொண்டு வா தண்ணி. என்ன பாக்காதடா பண்ணி, போடா எடுத்துட்டு வா. பிரமாதம் பாஸ். என்ன ஒரு பஞ்சு டைலாக்? பஞ்சு இல்லடா பண்ணி, எனக்கு தேவை தண்ணி. தண்ணிய கேட்டா ஐஸ் கட்டிய குடுக்கறானுங்களே. நான் சமோசால இருக்கிற மிளகாவை கடிச்சிட்டேன், வாயெல்லாம் எரியுது. தண்ணி குடுங்க. இதுவும் ஐஸா உறைஞ்சிடுச்சே. பாஸ், நீங்க ஐஸ் மேல நாக்கு வச்சு நக்குங்க, எரிச்சல் போயிடும். பாஸ், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை இழுத்து காப்பாத்துறோம். பாஸ், உங்க நாக்கு இப்ப உங்களை விட பயங்கர நீளமா வளர்ந்துச்சு. மோட்டோ பத்துலோ நில்லுகோ நில்லுகோ. உடனே இந்த ஐஸ் கட்டி மழையை நிறுத்துகோ நிறுத்துகோ. அதனால என்ன செஞ்சா போச்சு? இங்க இப்படி நடக்கிறதுக்கு காரணமே நீதான். எல்லாத்தையும் குட்டி சோறாக்கிட்ட. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. தண்ணி குடிக்காம நாம எப்படி உயிர் வாழ முடியும்? என்னால குளிர தாங்க முடியல. நம்பர் ஒன் உனக்கு கேட்கலையா? தண்ணி மாதிரி வீங்கி போன பண்ணிங்களும் உறைஞ்சு போச்சு. சாரி, தெரியாம உங்களை அடிச்சிட்டேன். சீக்கிரமா ஒரு டீ கொடுக்காட்டாச்சு. மோட்டு பத்லு பண்ண கரியத்தை பாத்தீங்களா? திருமண பக்கம் எல்லாம் ஐஸா மாத்திட்டாங்க. அவங்கள சும்மா விடாதீங்க. ஆமா, அவனை அடிங்க. மோட்டு பத்லு, எங்க வீட்ல எல்லாரும் ஐஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு காரணம் நீதான். மோட்டு பத்லுவை பெண்ணி எடுக்கணும். மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய், இல்லனா வர கூட்டத்தை பார்த்தா நம்மள இதுல போட்டு தாளிச்சிருவானுங்க போல இருக்கு. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? அரியே ஏதாவது சொல்லு. ஐடியா. அவன் சேஃப்டி அவன் பார்க்க தான் செய்வான். மோட்டோ, டிராபிக் இல்லாம இருக்கு, சீக்கிரமா போ. மோட்டோ, இந்த வேகத்துல போனா நம்ம மாட்டிக்குவோம். சீக்கிரம் மோட்டோ, நம்ம மாட்டிக்கிட்டோம். காப்பாத்துங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மக்களே, நமக்குள்ள இருந்த பகை எல்லாத்தையும் மறந்துட்டு நாம இப்ப ஒன்னா இருக்கணும். நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போய் தின்னுவோம். பண்ணு கைய கொடுங்க பாக்கலாம். அங்க போய் வச்சுக்கிட்டா குட்டை. ஒன்னாலதாயா நாங்க இந்த நிலைமைக்கு ஆளானோம். இப்ப வானமும் இல்ல, பூமியும் இல்லன்னா அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கோம். சார், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எனக்கு காது கேட்கும். எதுக்கு 3 தடவை கத்துற? சார், அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன 3 தடவை அடிச்சிருக்காங்க. அதனாலதான் நான் எல்லாத்தையுமே 3 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சீக்கிரமா வந்துரு பத்லு, நம்மள புடிச்சுட போறாங்க. அடே மோட்டு, இப்படி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிருக்கு உத்தரவாதம். இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. நிக்காம ஓடிக்கிட்டே இரு. மோட்டு பத்லு, நில்லுங்க. ஆஹா, யூட்டன் அடி மோட்டு.
த நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணை. உன்னோட இந்த பேச்ச கேட்டு யாருதான் நின்னு இருக்காங்க? பேசாம புலம்புறத விட்டுட்டு வேற ஏதாவது செய். ஸ்டாப் ஸ்டாப். மோட்டோ போற வழியில எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க. ஓ என் உயிர் நண்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ராக்கெட்டை பத்த வச்சா இங்க இருக்கிற எல்லா ஐஸ் கட்டியும் காணாம போயிடும். கொண்டாடா மண்டையா, நானே பத்த வைக்கிறேன். என்னால வந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். எதையாவது சீக்கிரம் கொளுத்துறா. எதையாவது ஒழுங்கா கொளுத்துறா டேய். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும். இதுக்கெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே. மறுபடியும் பத்த வச்சிட்டியே பரட்ட. கிளம்பிடுச்சு. இப்ப என்னையா பண்றது? எந்த எல்லா ராக்கெட்டும் பறந்துடுச்சு. இப்போ இந்த ஐஸ் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிரும். மறுபடியும் வெயில் வர ஆரம்பிச்சிரும். அதே கப்பா. ஜம்பிங் சவானா. இதுக்கும் காரணம் அவனுங்க 2 பேரும் தான். அவனுங்களை விடாதீங்க. காப்பாத்துங்க. போகாதீங்க போகல.